என்னடா ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இது நேற்று சின்ன தம்பி வந்திருந்தாலே அவன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். மருமக 2 பேரும் நோம்பு வைக்கிறாளுங்கன்ட்டு அவங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் இளநீ வாங்கிட்டு வந்திருந்தான். தம்பிங்க நம்மளோட சின்ன பசங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நாங்களும் வளர்ந்துட்டோம்னு காமிக்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லாம இல்லாத மக்களுக்கும் அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் அவங்க கையில பறக்கத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டு ராசு குட்டி கஞ்சி வாங்க போக மாட்டேன்ட்டாங்க. அதனால வீட்லயே செய்யற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து பச்சரிசியை மட்டும் மிக்சியில போட்டு ஒரு ட்ரிப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். பச்சரிசி துவரம்பருப்பு சிறுபருப்பையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே குக்கர்ல வச்சு 2 மடங்கு தண்ணி வச்சு வேக வச்சுட்டேன். அது வெந்துட்டு இருக்க கேப்ல இன்னைக்கு சிக்கன் ரோல் தான் பண்ண போறேன். அதுக்கான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்டீம்ல வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டு அரிசி பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அது கூட ஒரே ஒரு தக்காளி ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கு கூடவே ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே சிம்ல வைக்க சொல்லிட்டு கிளம்பி 12th எக்ஸாம்ன்றனால பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களை கூப்பிட போயிட்டேன். கொதிச்சுட்டா சிம்ல வைக்க சொல்லி பெரியவள்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஸோ வந்து பார்க்கவும் சரியா இருந்தது. அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டு கஞ்சி இறக்கி அப்படியே ஆற வச்சு நோம்பு கஞ்சி கடலை பருப்பு சேர்த்து செஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி துவரம் பருப்பு கொஞ்சம் சிறு பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கஞ்சியை ஊற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தா வடையை பிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் வீடியோ எடுக்கிறேன் தெரியுது இல்லைங்கன்னா இல்ல வடையை பிச்சு போட்டு கஞ்சி குடிச்சா சூப்பரா இருக்கும் சொல்லு அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இஃப்தார் சூப்பரா போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.